ஐயோ கடவுளே. வெண்ணிலா வெண்ணிலா அண்ணி. ஏய் அக்கா. அண்ணி. வெண்ணிலா ஐயோ வெண்ணிலா 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 அண்ணி. அண்ணி, எங்களை வெண்ணிலா பாருங்க. கண்ணு தரடி கண்ணு தர நீ கூட கையில இல்லையே வெண்ணிலா ஐயோ ரத்தமா வருதே அண்ணி, கண்ணை தரங்க அண்ணி. வெண்ணிலா கண்ணு தரமா கண்ணு தரமா ஐயோ, கண்ணை திறந்து பாருங்க அண்ணி. வெண்ணிலா இங்க பாருடி வெண்ணிலா அண்ணி, எங்களை பாருங்க. டாக்டர் ஃபோன் பண்ணுடா சரிம்மா. வெண்ணிலா, ஆம்புலன்ஸுக்கு கண்ணை ஃபோன் பண்றேன். திறடி. சரி. சீக்கிரம் பண்ணுங்க. என்னடா அண்ணி, சொல்றா? அண்ணி. வெண்ணிலா ஐயோ என்ன மகா அண்ணி. என்ன நடக்குதுன்னே சீக்கிரம் வாங்க. புரியலையே. கண்ணை திறந்து கண்ணை பாருங்க. திறடா. வெண்ணிலா கண்ணை திறந்து பாரு இங்க பாரு ஐயோ ஐயோ ரத்தத்தை பாருடா ஐயோ அத்தை, பயப்படாதீங்க சார். அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வெண்ணிலா அண்ணி. வெண்ணிலா அக்கா, நீ மட்டும் கத்திய பிடிச்சி தடுக்கலன்னா அவன் மகாவை வெட்டியிருப்பான். மகா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். எப்படிக்கா உன் கையால கத்திய பிடிக்கணும்னு துணிச்சல் வந்துச்சு? எங்க இருந்துதான் எனக்கு அப்படி ஒரு வேகம் வந்துச்சுன்னே தெரியல செல்வம். அவனை தடுக்கிறதுக்கு எனக்கு வழியே தெரியல. அதான் அப்படியே கையால கத்திய பிடிச்சிட்டேன். அந்த நேரத்துல நீங்க எல்லாம் ஓடி வரவும் அவனுங்க கத்திய விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அருவாலை கெட்டியா பிடிச்சிருந்தீங்கன்னா விரல் எல்லாம் துண்டா இருக்குமே அண்ணி. என் விரல் துண்டானாலும் பரவாயில்ல. அவன் மட்டும் உன்னை வெட்டி இருந்தா உனக்கு உன் உயிரே இல்ல போயிருக்கும் மகா. எப்படியோ உன் உயிரை காப்பாத்திட்டோமேன்னு ஒரு நிம்மதி. வெண்ணிலா மகாவை காப்பாத்துறதுக்காக நீ இவ்வளவு துணிச்சலா ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அவங்க அருவாளால உன்னை கூட வெட்டி இருக்கலாம். அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மகாவை காப்பாத்திருக்கியே, என்னன்னு நான் உன்னை சொல்லுவேண்டி. நம்ம குலதெய்வமே ஓ ரூபத்துல வந்து மகாவை காப்பாத்துன மாதிரி இருந்துச்சு. ஆமா வெண்ணிலா, நீ மட்டும் தடுக்கலனா மகாவை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. நீ எங்களுக்கு பொண்ணா பிறந்ததை நினைச்சு இன்னைக்குதான் எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அதே சமயம் உனக்கு காயத்தோட போச்சு. நாங்க குமர சாமி தாமா உன்னை காப்பாத்திருக்கு. ஆமாப்பா, சாமி தான் மகாவை காப்பாத்துற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கு. அதுக்காக தான் நானும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி என் மேல எப்பேற்பட்ட பழிய சுமத்துனீங்க. மகாக்கு கொடுத்த பாலையும் காஃபியும் நான் தான் தட்டி விட்டேன். அவ மேல இருக்கிற வன்மம் எனக்கு குறையவே இல்ல. நான் இன்னும் திருந்தவே இல்ல. பழைய வெண்ணிலாவா தான் இருக்கேன்னு எல்லாரும் என்னென்ன சொன்னீங்க. அம்மாவும் திருந்தாம பழைய வெண்ணிலாவா இருந்தா உன்னை தலைமுழுகிடுவேன்னு சொன்னாங்க. நான் அப்படி இல்லைன்னு எவ்வளவு கெஞ்சின கதர்ன. ஆனா நீங்க யாரும் என்ன நம்பல. நீங்க எல்லாரும் என்ன நம்பணும் தான். கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரோ தெரியல. அதுக்காக உன் உயிருக்கே ஆபத்து வரணுமா என்ன? அப்படி சொல்லாதக்கா. நானும் மகாவும் உன்னை சந்தேகப்படவே இல்லக்கா. அது எனக்கு தெரியும்டா. அம்மாவும் அப்பாவும் என் மேல நம்பிக்கை வைக்கணுமே, அதுதானே முக்கியம். கை வலிக்குதுடா. அண்ணா, என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இனிமேலாது அம்மாவும் அப்பாவும் என்ன நம்புவாங்கல்ல. எப்பவும் போல அம்மா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்கல்ல. என்னம்மா, என்கிட்ட பழைய மாதிரி பேசுவல்ல? ஐயோ, உன்னை புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேனேடி, என்ன மன்னிச்சிருடி.
இனிமே உன் மனசு நோகுற மாதிரி நான் பேசவே மாட்டேன்டி. எங்களை மன்னிச்சிரு வெண்ணிலா. எனக்கு இது போதும்பா. என் கையில பட்ட காயம் எல்லாம் ஆறிட்ட மாதிரியே இருக்கு. பாவம், என்னாலதான் மதிக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல அத்தை, அடுத்த வருஷம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, அப்போ ஆடிட்டா போச்சு. இப்பெல்லாம் செயின் ஸ்நாச்சஸ் கையில கத்தியோட அலையிறானுங்க. சரியா பறிக்க முடியலன்னா ஆளை கொன்னுட்டு கூட செயினை பறிச்சுட்டு போவானுங்க போல இருக்கு. யாராவது அவனுக்கு வந்த பைக் நம்பரை நோட் பண்ணீங்களா? எங்க நோட் பண்றது? அங்க நடந்த ஸ்ட்ரகிள்ல அக்காவை பாக்குறதா உன்னை பாக்குறதான்னு பதறி ஓடி வந்துட்டோம். அதுக்குள்ள அவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பைக் நம்பரை நோட் பண்ண முடியல. ஆனா அந்த ஏரியால சிசிடிவி கேமரா இருக்குங்க. அதுல கண்டிப்பா பைக் நம்பர் பதிவா இருக்கும்ல. அவனுங்களை விடக்கூடாதுங்க. எத்தனை லேடிஸோட செயினை பறிப்பானுங்களோ கொலை பண்ணுவாங்களோ தெரியாது. அவனுங்களை எல்லாம் விடவே கூடாது. இன்னைக்கே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க. ஐயோ, அவனுங்களை புடிச்சு 4 தட்டு தட்டுனா என்ன காட்டி கொடுத்துருவானுங்களே. மகா, போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சு இப்பதான் 2 பேரும் ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. நாமளும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் போலீஸுக்குன்னு போனா வேற